அழவைப்பது சுலபம். வெங்காயத்தால் கூட அதை சாதிக்க முடியும். சிரிக்க வைப்பது கடினம். நகைச்சுவை உணர்வுள்ள கலைஞனால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் என்பார்கள். நயத்தகு நகைச்சுவையாளர் திரு கிரேசி மோகன் அவர்கள் நாடகம், தொலைக்காட்சி, திரைப்படம், பத்திரிகை என அனைத்து தளங்களிலும் தனது நகைச்சுவை பாணியிலான எழுத்துக்களால் முத்திரை பதித்து வருகிறார். படித்தது பொறியியல் என்றாலும் இலக்கியம், கதை, கவிதை, ஓவியம் என பல துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர். ஆரம்ப நாட்களில் இவர் எழுதிய கிரேட் பேங்க் ராபரி என்ற நாடகத்திற்காக பரிசளிக்க வந்தவர்தான் கலைஞானி கமலஹாசன் அவர்கள். பின்னாட்களில் கமலஹாசனோடு இணைந்து நகைச்சுவையில் முத்திரை பதித்த பல மறக்க முடியாத வெற்றி திரைப்படங்களை இந்த கூட்டணி உருவாக்கியது. நாடகங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1979 ஆண்டு கிரேசி கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக ஒரு குழுவை ஆரம்பித்து நாடகங்களே அரிதாகிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்திலும் வெற்றிகரமாக தனது நகைச்சுவை பாணியில் ரசிகர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார் இந்த நகைச்சுவை நெஞ்சன். மிக பெரும் கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கிரேசி மோகன் தனது கிரேசி கிரியேஷன்ஸ் என்ற நாடக குழுவையும் ஒரு கூட்டு குடும்பம் போலவே பாவித்து வருகிறார். பல நகைச்சுவை வெற்றி திரைப்படங்களை தந்திருந்தாலும் தான் ஒரு நாடக கலைஞனாக இருப்பதில்தான் ஆத்ம திருப்தி கிடைக்கின்றது என்று கூறும் இந்த நகைச்சுவை நெஞ்சன் தனக்கே உரிய நகைச்சுவை பார்வையோடு மனம் திறக்கிறார். இன்றைய பேசும் தலைமையில் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். நயத்தகு நகைச்சுவையாளர் திரு கிரேசி மோகன் அவர்களோடு தான் ஒரு மகிழ்ச்சியான பயணத்தில் பேசும் தலைமை இருந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். சார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. எந்த மனிதனுக்குமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா திருமணம். அப்போ கட்டாயம் ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து பெண் பார்க்கும் படலம் உங்களுக்கு எப்படி சார் அமைஞ்சது? சார், அது ஏன் சார் கேட்குறீங்க? நான் ஆக்சுவலாக என்னுடைய நண்பன் சூரவின்னு ஒருத்தர் இருக்கான், பூனால் இருக்கான். அப்போ எனக்கு ஆனா சொல்லி கொடுத்துட்டு அவன் பூனா போயிட்டான். என்ன, அவன் தான் எனக்கு எல்லாமே. ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ விமன் பிஹைண்ட் மக. ஃபார் மை சக்சஸ் தெர் இஸ் எ மேன் பிஹைண்ட். அந்த பிஹைண்ட் த மேன் பிஹைண்டா இருந்தவன் என் நண்பன் சூரவி. அதாவது தோல் கொடுப்பான் தோழன்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் தோல் கொடுக்கறது தோழனால் எதிரியான்னு யாருக்கு தெரிய போறது? நம்ம கண்ணை மூண்டு படுத்து இருக்க போறோம். என்ன, ஸோ இருக்கிறச்சே உபயோகப்படுறது தான் ஃப்ரெண்டு. எ ஃப்ரெண்ட் இன் நீட், எ ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு தோல் கொடுப்பான் தோழன் இல்லை, அவன் தாள் கொடுப்பான் தோழன். எனக்கு எழுதுறதுக்கு தாள் கொடுத்தான். என்னை கம்பர், காளமேகம், காளிதாசன் இவங்களாம் அந்த கபாலி கோயில்ல வாயிலா நாயனார் சன்னதியில நான் வாயிலா நாயனாரா உட்காந்துருப்பேன். அவன் வாயுள்ள நாயனாரா கூட பேசிட்டு இருப்பான். எனக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்து தனிப்பாடல் திரட்டு. இன்னைக்கு வெண்பா நான் எழுதுறேன்னா அதுக்கு வெண்பாக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தது அவன் தான். ஸோ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமும் நாப்பழக்கம் பாங்க. எனக்கு எத்திரமும் ரவி பழக்கம் தான். ரவியால வந்த பழக்கம் தான். எனக்கு ரவிவர்மா பேர்ல ஒரு ஆசையை உண்டாக்கிட்டது அவன் தான். ஸோ டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த ரவினால் தான் எனக்கு எல்லா இதுவும் வந்தது. நானும் ரவி எனக்கு ஆன்மீகத்தையும் ஒரு ஈடுபாடு உண்டாக்கினான். ஸோ ரெண்டு பேரும் ரவி சொன்னா, மாப்பிள்ள நம்ம 2 பேரும் திருவண்ணாமலைக்கு ஓடி போயிடலாம்டா, கூறாமல் கோள் சன்னியாசம் அப்படிம்பாங்க. எல்லா 4 பேர் சொன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப திருவண்ணாமலை ரொம்ப வெயிலா இருக்கும் அப்படிங்களா. அப்புறம் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வியாழக்கிழமை குருவாரம் கிளம்பி போயிடலாம் திருவண்ணாமலைக்கு அப்படின்ட்டு நானும் ரவி முடிவு கட்டோம். அன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி எங்க அப்பா சொன்னேன், எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுற ஆஃபீஸ் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை லீவ் போடுங்கிறது தான். ஏன்னா கமலஹாசன் அபூர்வ சகோதரர் எழுதுற போது அவர் என்கிட்ட சொன்னேன், மோகன் அபூர்வ சகோதரர் பாட்டுறா, நீ எங்க ஒர்க் பண்ற? ஆனந்தோட ஒர்க் பண்ற. இல்லை, நீ வேலையை விட வேண்டியிருக்கோம். ஏன்னா ஐ வாண்ட் யூ டு பி இன் தி ஸ்பாட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வேலையை விடுங்கிறது. சொன்ன உடனே வேலையை விட்டேன் நான். யார் வேலையை விட? அப்ப யாராவது அபூர்வ சகோதரர் விடுவோம் உனக்கு வேற தானே அமிதாப் பச்சன் படம் சொன்னாருன்னா அதையும் விட்டுருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அது, வசனம் அது. ஸோ அந்த மாதிரி நான் ரவி கூட பேசிட்டு திருவண்ணாமலை ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவு கட்டணும். அன்னைக்கு எங்க அப்பா சொன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே லீவ் போடுறா அப்படின்னு. சரி, ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டேன். அன்னைக்கு என்ன அந்த ஹாஃப் டே என்னன்னா, லீவ் போட்டது கத்தால நம்ம குமுதம் பார்சாரதி இருக்காரு இல்லையா, அவரோட மருமகளை உனக்கு பொண்ணு பார்த்துருக்கு, நீ பொண்ணு பார்க்க வர அப்படின்னாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணாச்சு. டிசிஷன்லாம் நம்ம டிசிஷன் இப்பெல்லாம் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நான் ஐ வாண்ட் டு டாக் டு தி கேர்ள் அண்ட் வி ஹேவ் சம் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. என் பீரியட்ல அவங்க காட்ட பொண்ணை அவ கழுத்து நிட்டுவா, நான் தாலி கட்டணும், என் பொறுப்பு அது.
நான் இன்ஜினியரிங் படிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக பிரான்ச் எடுக்க வேண்டிய ஒரு இதில் வந்து எங்கள் வீட்டு நடுவில் நான் படிக்கிறது நான் பட் முடிவு எடுத்து வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க எல்லாரும் கொண்டு மோகன் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. எங்கள் பாட்டி சொன்ன எலக்ட்ரிக்கல் வேண்டாம்டா ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டா. உடனே எங்கள் பெரியப்பா சொன்ன வேணா கிரிமினல் இன்ஜினியரிங் படிக்கலாமே அப்படின்ட்டு. அது ஆனால் தான் உண்டு, படிக்க முடியாது. அப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிட்டோம், லைஃப் மெக்கானிக்கலாக போயிடும் அப்படின்னு. அப்படி முடிவு கட்டப்பட்டது. ஸோ என் படிப்பே பெரியவங்களால முடிவு கட்ட போது என் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட கேட்பாங்களா? அங்கே போனாங்க ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்க உறவுக்காரங்க. இதில் யார் எனக்கு பார்த்த பொண்ணுன்னே எனக்கு தெரியல. எனக்கு நான் ஜெனரலாக பொதுவாக தலையாட்டிட்டு வந்துட்டேன் நான். ஸோ கல்யாணம் நடந்துருக்கும். இது என்ன, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பொன் பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து குமுதம் பார்சாரதி சொன்னேன் இல்லையா, குமுதம் பார்சாரதி வந்து அவர் வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா போகிறேங்கிறதால அவர் என்ன பண்ணார், எஸ்ஏபிட்ட சொல்லி, அப்போ எடிட்டர் எஸ்ஏபி குமுதம் எடிட்டர், அவர்கிட்ட சொல்லி குமுதம் ஆஃபீஸில் ஒரு ட்ராமா ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. என்னுடைய ட்ராமா பத்தின ஒரு ஐயா மாமா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதை வந்து குமுதம் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு காத்தாடி இருக்காங்க. காத்தாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், குமுதம் ஆஃபீஸில் போடணுமா, பட் ஒரே வால்யூன்ற ரிப்போர்ட்டர் வந்து சொன்ன, இந்த மாதிரி மோகன் ஒரே ஒரு கண்டிஷன், எடிட்டர் சொல்ல சொன்னார், பொம்பளைங்க நாட் அலவுட் அப்படின்னா. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை எதாவது மேனேஜ் பண்ணுங்க, நீங்கள் சீனை ஒன்று கட் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் காத்தாடி என்ன சொன்ன, நீயே நடுறா ஹீரோயினா அப்படின்னா. ஏன்னா காத்தாடி தன் நடிப்பில் அவ்வளோ நம்பிக்கை உண்டு. நான் வந்து ஜானகின்ற ஹீரோயினா நான் நடிச்சேன். அப்போ நடிச்சு பொம்பளை வருஷம் புடவைலாம் கட்டிட்டு, பாவாடை தாவணி புடவைலாம் கட்டிட்டு, பொட்டெல்லாம் விக்கெல்லாம் வச்சு நான் நடித்தேன் நான். அப்போது மொத்தம் ஒரு 15 பேர் தான் பார்த்தாங்க. எஸ்ஏபி, ராக்கி ரங்கராஜன், துமிலன், அப்புறம் வந்து பாக்யம் ராமசாமி, அப்புறம் குமுதம் ஸ்டாஃபு எல்லாரும் உட்காந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ராக்கி ரங்கராஜன் வந்து பார்சாதிகிட்ட கேட்குற, பாச்சன்னா சொல்லுவாங்க, பாச்சன்னா உன்னோட மருமகளுக்கு பார்த்த பையன் யாரான்னா, அதாவது பொன் வேஷம் போட்டுருக்காரு அவன் தான். ஸோ அவங்க முதல்ல பார்த்ததே பொண்ணு பார்த்தது தான். பையனை பொண்ணா பார்த்தாங்க, அப்புறம் மறுநாள் பையன் போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்தான். இது உங்க வாழ்க்கையில எப்படி சார் எல்லாமே இவ்வளவு நகைச்சுவையா அமைதா, அல்லது நீங்க அதை நகைச்சுவையா மாத்தி பார்க்கிறீங்க? நம்ம நகைச்சுவையா எடுத்துக்கணும் சார். சுஜாதா சொல்லுவார், எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு கதை இருக்கு, அதை வந்து எழுத்தாளரோட கற்பனையை பொறுத்தது. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எழுதுற போது அவர் சொல்லுவார், இது வந்து என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி தான், பட் இதுல வந்து எவ்வளவு சதவிகிதம் நிஜம் எவ்வளவு சதவிகிதம் கற்பனைங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அதை நான் வெளியில யார்ட்டும் சொல்ல விரும்பல என்ன அப்படிம்ப. அந்த மாதிரி அந்த ட்விஸ்ட் இன் தி டேல் இருக்கு இல்லையா, அதை கொடுக்க வேண்டியதான் எழுத்தாளரோட கடமை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததால நான் பேங்க்குக்கே போனது கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு செக்கு கொடுத்தா கூட எனக்கு எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது. எல்லாம் எங்கள் அப்பா தான் பார்த்துப்பேன். ஒரு பை கொண்டு வருவேன், அந்த பையில வெத்தலை சீவல் கோயில தான் இருக்கும். விஎஸ்பி அப்படின்னு சொல்லுவேன் நான், வெத்தலை சீவல் கோயில. நான் விஐபியா இருக்கிறதோட விஎஸ்பியா இருக்கிறதா விரும்புகிறேன் நான். நான் வந்து என் ஒய்ஃபோட நான் வந்து பேங்க்குக்கு போகிறச்சே, பேங்க்குக்கு ஒய்ஃப் தான் வில் கோ இன்சைட் த பேங்க் அண்ட் டூ த டிரான்சாக்ஷன். எங்கள் அப்பா செக் எழுதி கொடுப்பேன். நான் ஒருத்தர் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணேன், அப்பா அந்த கிராஸ் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறது, கிராஸ் தான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது கூட தெரியாது, அவங்க எதிரே கேட்கலையா, உனக்கு கேவலமாக நினச்சி போகிறாங்கடா, முதல்ல இந்த வீட்டுக்கு வாங்க. எப்போ கேட்டேன், சமீபத்தில் கேட்டேன் நான். அந்த அளவு எனக்கு ஒன்றுமே போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள பொண்ணு கிடையாது, மணி ஆர்டர் பண்ண கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் ஒய்ஃபே எனக்கு வச்ச பேர் வந்து 10/10. அதாவது நான் உண்டு என் ரூம் கம்ப்யூட்டர் ரூம் 10/10 அந்த ரூமு. எனக்கு வச்ச பேர் நிக்னேம் வந்து 10/10, 10 கீழே 10 தான் எனக்கு கூப்பிடுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. என் ஒய்ஃபோட ஒருத்தர் பேங்க்குக்கு நான் போயிருந்தேன். என் ஒய்ஃப் பேங்க்குள்ளே போயிட்டா. அப்போ நான் வந்து வாசலில் போனேன், எனக்கு போர் அடிச்சுது. இந்த ஒய்ஃபோட புடவை கடைக்கு போனாலும் பேங்க்குக்கு போனாலும் நம்ம போர் தான் அடிக்கும். வாசலில் உட்காந்துக்கணும் நம்ம. அப்போ சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி வரணும் இல்லையா. அப்போ என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், பிசி ஸ்கூலில் கூட படித்தவொன்னே. ஸோ அவங்க கூட நான் பேச ஆரம்பித்தேன். நான் கூட படித்தது 62. நான் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 72 வரல. அவனுக்கு பயமாக போயிடுது. இந்த ரேஞ்சில் அலோவ் பண்ணோம்னா இவர் 92 2002 வரைக்கும் போய் சேர்றது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் தம் குழம்பு கட்டிட்டு உள்ளே ஓட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் ஒய்ஃப் வந்தா. நான் ஒய்ஃப் கேட்டேன், இது ஒரு 1500 ரூபாய் செக்கு, இதை மாத்திரத்துக்கு ஒரு நேரமா, வாட் சார்ட் ஆஃப் பேங்க் தே ஆர் ரன்னிங், ஒரு கஸ்டமர் சர்வீஸே கிடையாது இல்லைங்க, கவுண்டர்ல இருக்க வேண்டிய ஆசாமே வெளில அவனை கேனப்பாயை பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்க பாத்தீங்களா அந்த கேனப்பாயன் அப்படின்னா, நான் எப்படி சொல்றேன், நான் தான் அந்த கேனப்பாயன்ட்டு. ஸோ கிரேசின்ற கிணத்துக்கு அன்னைக்கு கரெக்டாக நடந்துருந்தேன் நான். அன்னைக்கு கஸ்டமர் ஊத்துருமே என்னால் தான் நடந்தது. நீ வா முதல்ல பணம் வாங்கிட்டு வா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் நான். இந்த ட்விஸ்ட் இன் தி டேல் கொடுத்தது நான். இது வந்து நியூஸ் 7 சேனலுக்காக நான் பொய்யாக கொடுத்த ஒரு ட்விஸ்ட் இன் தி டேல். இந்த ட்விஸ்ட் இன் தி டேல் கொடுத்தா தான் சுவாரஸ்யம். மற்றபடி நடந்ததெல்லாம் உண்மை. அந்த ஃப்ரெண்டு வந்தது, அவன் மாட்டின்றது, என்கிட்ட மாட்டின்னு முடிச்சது, உள்ள ஓடினது நிஜமாவே கேஷியரா கூட இருக்கலாம் என்ன. பட் அந்த ட்விஸ்ட் இன் தி டேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் ஆர்ச் புச்சுவால்ட் படிக்கணும், ஓ ஹென்ரி படிக்கணும், சுஜாதா படிக்கணும்,
ஜெயகாந்தன் படிக்கணும், பிஜி உடோஸ் படிக்கணும், கல்கி படிக்கணும், தேவன் படிக்கணும், கீவாஜா, கொத்தமங்கல சுப்பு, இதெல்லாம் படித்தா தான் கவிமணி தேசிகன் பிள்ளை எழுதுவார். கலசம் நிறைய மது உண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, என்ன வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கையில் கல்கி தேவன் உண்டு, ஏசி ஃபேன் காற்றுண்டு, சந்தோஷமா நம்ம பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ யூ மஸ்ட் பி a குட் ரீடர். என்னைக்கு நீங்க ரசிகனா இருக்கீங்களோ அப்பதான் நீங்க எழுத்தாளர் ஆக முடியும். நான் தான் எழுத்தாளர் ஆகிட்டேன், இனிமே நான் யார் எழுத்தையும் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்னிலேருந்து கிரேசி மோகன் எண்டு. நீங்க லைட்டர் வெயின்ல கூட எழுதலாம், ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆழமான வாசிப்பு, அதை தான் நீங்க சாரமாக்கி தரீங்க. ஆமா, ரொம்ப ஆழமான வாசிப்பு சார். நான் இப்போ வந்து ரமண மகரிஷி படிச்சுட்டு இருக்கேன். மதர் அரவிந்தோட புக்ஸ் எல்லாம், லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா அண்ட் ரமண மகரிஷியோட ரிபு கீதை, வாசிஷ்ட யோகம், இதெல்லாம் விடாம படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு என்னன்னா ஒன்லி ஹியூமரிஸ்ட் தான் பிலாசபர் ஆக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா சோ வந்து கிரேட் ஹியூமரிஸ்ட், பட் இஸ் a good philosopher also. மகாபாரத பத்தி சொன்னார், எங்கே பிராமணன் பேட்டி கொடுத்தார். அதே மாதிரி ஜார்ஜ் பெர்னாட் ஷா இஸ் a good humorist, பட் இஸ் a good philosopher. கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறவன் காமெடியன்ஸ் அப்படின்ட்டு சொன்னது யார்? நான் சொல்லல, பரமாச்சாரியார் சொல்லிருக்கேன். கடவுளுக்கு மிக பக்கத்துல இருக்குவான். அதாவது முதல்ல பிள்ளையார் வந்து கைலாசத்துக்கு வந்து விஷ்ணு போனாராம் தன் ஃப்ரெண்டு சிவனை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் கையில் இருக்கிற சக்கரத்தை குழந்தை பிள்ளையார வாங்கி பிடிங்கி வாயில போட்டு முழுங்கிடுதான். ஸோ பிள்ளையார் எப்படி மிரட்ட முடியுமா? பெரிய வீட்டுக்குள்ள திட்டவும் முடியாது. சரி கெஞ்சி பார்த்தாரா அது குழுக்க காணுமா? என்ன பண்ணது இல்ல, தன்னோட 4 கையால காதுல வச்சுட்டு உட்காந்து எந்திரிச்சாராம். அப்போ குழந்தை விழுந்து சிரிச்சுதான். ஏன்னா திருமால் ரொம்ப ஒசரமா இருப்பார் இல்லையா, அவர் 4 கையால காதை பிடிச்சிட்டு உட்காந்து எழுந்தது ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர். அது பண்ண உடனே குழந்தை விழுந்து சிரிச்சுதான். அப்போ வாயிலே சக்கரை வந்தா அதை பொறுக்கின்னு ஓடி விட்டாராம். சிவன் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 4ன்னா தோர்பி அப்படின்னு சம்ஸ்கிருத அர்த்தம். காதுக்கு கர்ணம்னு அர்த்தம். தோர்பி கர்ணம், அதுதான் மருவி தோப்பு கர்ணமாச்சு. இன்னைக்கு அது எக்ஸசைஸ்னு ஜப்பான்லாம் சொல்றாங்க. நல்ல எக்ஸசைஸ். காதை பிடிச்சி காது குத்துறாங்க, அக்கு பஞ்சர் அப்படிங்கிறாங்க. காதை பிடிச்சிட்டு உட்காந்து எழுதிங்களா உங்களுக்கு பிபி வராது, சுகர் வராதுங்கிறாங்க. இதை வந்து நம்ம புராணத்திலேயே காமெடிக்கே ஒரு லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்றாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுங்கிறாங்க. வாய் விட்டு சிரிச்சிட்டு பிள்ளையாருக்கு தோப்புக்கர்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நோயே அண்டாது. நீங்க வாழ்க்கை ரொம்ப நகைச்சுவையா பார்த்தாலும் சில மேஜிக், ஒரு மிராக்கிள் நடந்துட்டே இருக்கு. அது நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து உங்களை அழைத்தது, நீ வேலையை கூட விட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நீ என் படத்துக்கு எழுதணும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான நிகழ்வா நான் பார்க்கல. பட் அதை பத்தி கூட பேசலாம், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் சார். திரை உலகத்துல இவர் பதித்த தனி முத்திரையோடு திரு கிரேசி மோகன் அவர்களே சொன்னது மாதிரி அதிக படங்கள் வசனம் எழுதிய ஒரு காலகட்டங்கள், அவ்வளவு தனி முத்திரையோடு இன்னமும் பார்த்து பார்த்து குதூகலிக்கக்கூடிய படங்கள்ல நான் சொன்ன அந்த நயத்தகு நகைச்சுவையை படைத்த கிரேசி மோகனினுடைய இன்னொரு முகத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூபில் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.